வணக்கம். இன்றைய செய்திகள். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குறித்தும் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குறித்தும் அவதூறாக பேசிய திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மதம் குறித்து பேசி மேலும் ஒரு சர்ச்சையை எழுப்பியுள்ளார். திருச்செந்தூர் தொகுதியில் தொடர்ந்து 7வது முறையாக வெற்றி பெற்ற அனிதா ராதாகிருஷ்ணன் சமீபத்தில் உடன்குடியில் நடந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் பேசினார். அப்போது அவர் முதல்வராக இருந்த திமுக தலைவர் ஸ்டாலினை தோற்கடித்த கொளத்தூர் தொகுதி மக்கள் கேடு கெட்டவர்கள் என கடுமையாக சாடினார். திருச்செந்தூரில் நடந்த கூட்டத்தில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் சட்டையை கிழிப்போம் என ஆவேசம் காட்டினார். திமுக கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்துடன் சேர்ந்து துரோகம் செய்துவிட்டனர் எனவும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் முகத்தில் மக்கள் கரியை பூசுவார்கள் என்றும் பேசினார். இந்நிலையில் கிறிஸ்தவர்கள் அதிகம் வசிக்கும் மணப்பாடு மற்றும் குலசேகரம்பட்டினம் பகுதியில் நடந்த நன்றி அறிவிப்பு கூட்டங்களில் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுகையில், நான் அனிதா ராதாகிருஷ்ணன் இல்லை, ஜோசப் அனிதா ராதாகிருஷ்ணன். அப்படி கூறினால் தானே நீங்கள் ஓட்டு போடுவீர்கள். உங்களிடம் திமுக மதத்தை பார்த்ததா ஜாதியை பார்த்ததா? ஆனால் நீங்கள் மதத்தை பார்த்து ஓட்டு போட்டு விட்டீர்களே, விளங்குமா? ஜோசப் என்றவுடன் தாவேகவுக்கு ஓட்டு போட்டு விட்டீர்கள், அப்படித்தானே? கிறிஸ்தவ மக்கள் வசிக்கும் இடங்களில் ஜோசப் விஜய் என்றும், இந்து மக்கள் வசிக்கும் இடங்களில் விஜய் என்றும் மாறி மாறி பேசி தற்போதைய முதலமைச்சர் ஓட்டு கேட்டார் என்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினார். நான் மதங்களுக்கு அப்பாற்பட்டவன் என பேசியிருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் மதத்தை சுட்டிக்காட்டி பேசியது பெரும் சர்ச்சையாக வெடித்துள்ளது. முதலமைச்சர் விஜய், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோரை தரக்குறைவாக பேசியது குறித்து நடவடிக்கை எடுக்குமாறு தாவேக தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் பிரைட்டர் திருச்செந்தூர் டிஎஸ்பியிடம் புகார் கொடுத்துள்ளார். நடப்பது தாவேக ஆட்சியா அல்லது திமுக ஆட்சியா என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையைச் சேர்ந்த செய்தியாளரும் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பாசறை செயலாளருமான ஹாஜா முஹைதீன் அவரது வீட்டின் வாசலிலேயே போதை கும்பலால் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார். போதைப் பொருட்களின் விற்பனைக்கு எதிராக நிற்கும் ஒரு செய்தியாளருக்கே இவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வன்முறை தாக்குதல் தொடுக்கப்படுகிறது. அப்படியென்றால் எளிய மக்களின் நிலை என்னவாக இருக்கும்? நாள்தோறும் போதை கும்பலின் அட்டூழியமும் பெண்களுக்கு எதிரான தாக்குதல்களும் வன்முறை வெறியாட்டங்களும் தொடர்ந்த வண்ணம் உள்ளன. திமுக ஆட்சியில் நிகழ்ந்த கொடுமைகள்தான் தொடரும் என்றால் நடப்பது தாவேக ஆட்சியா இல்லது திமுக ஆட்சியா? இதுதான் மாற்று அரசியலா? முதல்வராக பதவியேற்றதும் போதைப் பொருள் தடுப்புக்கான சிறப்பு அதிரடிப்படை அமைப்பு என்று கையெழுத்திட்டாரே விஜய், அந்த படை என்ன செய்கிறது என்றும் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் 717 டாஸ்மாக் கடைகளை மூடும் தமிழக அரசின் உத்தரவு வரவேற்கத்தக்கது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. ரியல் எஸ்டேட் மோசடி வழக்கில் தொடர்புடைய சிவக்குமார் என்பவர் நிதியமைச்சர் செங்கோட்டையனை சந்தித்தது சர்ச்சையான நிலையில் அது குறித்து செங்கோட்டையன் விளக்கம் அளித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசில் பொறுப்பேற்றுள்ள அமைச்சர் செங்கோட்டையன் சேலம் சென்றபோது அவருக்கு கட்சியினர் வரவேற்பு அளித்தனர். அப்போது வின்ஸ்டார் இந்தியா சிட்டி டெவலப்பர்ஸ் என்ற பெயரில் பொதுமக்களிடம் 300 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி செய்த வழக்கில் சிக்கிய சிவக்குமார் என்பவரும் அமைச்சர் செங்கோட்டையனை சந்தித்தார். மேலும் அமைச்சர் செங்கோட்டையனை சிவக்குமார் சந்தித்து சால்வை அணிவித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஆளும் கட்சியான தாவேகவில் சிவக்குமார் இணைந்து விட்டதால் அவர் தொடர்புடைய வழக்கு நீர்த்து போகும் என பாதிக்கப்பட்டவர்கள் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தனர். இந்நிலையில் அமைச்சர் செங்கோட்டையன் வெளியிட்ட அறிக்கையில், நான் அமைச்சராக பொறுப்பேற்றதற்காக என்னை ஆயிரக்கணக்கானோர் சந்தித்து வாழ்த்தினர். அந்த கூட்டத்தோடு சிவக்குமார் என்பவர் வந்து சென்றிருக்கிறார். அவருடன் எனக்கு எந்த அறிமுகமும் கிடையாது. கூட்டத்தில் ஒருவராக வந்தவரை தாவேகவில் இணைந்ததாக பொய் தகவல் பரப்பப்படுகிறது. இதனை வன்மையாக கண்டிக்கிறேன் என்று அமைச்சர் செங்கோட்டையன் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், வேலுமணி தலைமையிலான அதிமுக அதிருப்தி அணிக்கு தாவேக அமைச்சரவையில் இடம் கிடைக்க வாய்ப்புகள் குறைந்து கொண்டே இருக்கும் செய்திகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை குஷிப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. அதிருப்தி அணி எம்எல்ஏக்களுக்கு போன் செய்து, நான் தான் அப்போவே சொன்னேனே, அவர்களுக்கு எதுவும் கிடைக்காது, அவர்களை நம்பி போனால் நட்டாற்றில் தான் நிற்க வேண்டும் என்றேன். என் பேச்சை கேட்டிருந்தால் கட்சிக்கு விசுவாசமாக இருந்தீர்கள் என்ற பெயர் கிடைத்திருக்கும். இப்போது கூட ஒன்றும் கெட்டு போகவில்லை, நம் பக்கம் வந்துவிடுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி பேசி வருவதாகவும், அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்கவில்லை என்பது உறுதியானால் பழனிசாமி பக்கம் பலரும் வர வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது.
தமிழகம் முழுவதும் 40,000 ஏரிகள், குளங்களில் உள்ள வண்டல் மண்ணை விவசாயிகள், பொதுமக்கள் இலவசமாக எடுத்துக்கொள்ள முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு நாளை ஒட்டி ஸ்ரீபெரும்புதூரில் அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சியினர் மலர் அஞ்சலி செலுத்தினர். ராஜீவ்காந்தியின் நினைவு நாளான மே 21 பயங்கரவாத எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.